எனக்கு ஒரு டவுட்டு கேட்கட்டா? என்ன டவுட் இழிச்சக்கா? லட்சுமி கடை வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும்னு கிளம்பணும். ஆனா நம்ம எல்லாரும் எதுக்கு நடு ரோட்ல வந்து நின்றுகிட்டு இருக்கோம்? ஏக்கா, சிம்ரன் நம்ம கூட வாரேன்னு சொன்னாக்கா, அதனாலதான் இங்க நின்றுகிட்டு இருக்கோம். அவ இங்கதான் வர சொன்னா. ஆமாடி, அவ ஏதாவது பதில் சொன்னாளா? சைக்கோ செல்லத்தாய் வீட்டுக்கு போனா ஒரு ரிசல்ட்டும் தெரியல. அடி வாங்கினாலும் என்னமோ தெரியலையே. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். ஏமா சிம்ரன் வந்துட்டியா? நல்ல வேலை. செல்லத்தாயக்கா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்களே, எதுவும் அடிச்சிட்டாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். அடிச்சாங்களாக்கும்? லட்சுக்குட்டி, இவ ஓட்டப்பல்ல காட்டிக்கிட்டு வரதை பார்த்தா தெரியலையா? இவ அடி வாங்கலட்டி, வேற என்னமோ நடந்திருக்கு. அதான் பல்ல காட்டிக்கிட்டு வாரா. எட்டி குதிரவாளு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுட்டி. ஆர்வம் தாங்க முடியல, சீக்கிரம் சொல்லு. சொல்லிட்டாளே அவ சம்மதத்தை, சொல்லும் போதே சொகம் தாளல. என் கல்யாணத்துக்கு அந்த சைக்கோ செல்லத்தாயி சம்மதிச்சிட்டாங்க. காளியாத்தா, மாரியாத்தா, என் வேண்டுதல் எப்படியோ நிறைவேற்றி வச்சிட்டீங்க. இந்த 2 பிள்ளைகள் கல்யாணத்துக்கு அவங்க அம்மா சம்மதிக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் நிறைவேற்றி வச்சிட்டீங்க. நான் சொன்ன மாதிரியே உங்க கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணதேன் கடவுளே. வாழ்த்துக்கள் ஓட்டப்பள்ளி. தேங்க்ஸ் மாலாக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்தியாட்டி, இன்னைக்கு காதலர் தினம். உனக்கு இன்னைக்கு பார்த்து ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. நீ நல்லா கொடுத்து வச்சவதான். ஆமா, செல்லத்தாயாண்டி என்னை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம், ஆனா ஒரு சில கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கண்டிஷன் போட்டாங்களா? என்ன கண்டிஷன் போட்டாங்க? அது ஒண்ணும் இல்ல, அது ஒரு லூஸ் கண்டிஷன். என்னட்டி சொல்லுத? லூஸ் கண்டிஷனா? அது ஒண்ணும் இல்ல லட்சுமி ஆண்டி, ஆரஞ்சு மண்டையனை நல்லா பாத்துக்கிடணுமா. பிறகு வந்து ஹோட்டல்ல போய் ஒய்யாம சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடாதான். அவங்களே வீட்டுல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்களாம். நான் நல்லா உட்காந்து சாப்பிட்டா மட்டும் போதுமா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. அது என்ன தெரியுமா? செல்லத்தாயாண்டிய எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு விரட்டக்கூடாதான். அவங்க எங்க கூட தான் இருப்பாங்களாம். இவ்வளவுதான் கண்டிஷன். அவ்வளவுதானே? எம்மாடி, நான் கூட என்னமோ ஏதேனும் பயந்தே போயிட்டேன் தெரியுமா. இந்த கண்டிஷன் எல்லாம் ஈஸியா சமாளிச்சிடலாம். எப்பா, இந்த பிள்ளை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன் கிடைச்சிக்கிட்டு அந்த செல்லத்தாயிட்ட போய் இவ என்ன அடி வாங்கியிருப்பா. அதுக்கெல்லாம் இன்னைக்கு தான் இந்த பிள்ளைக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. சரிட்டி சிம்ரனு, சீக்கிரமா வீட்டில் கட்டி மேலே சத்தம் கேட்க போகுது. டும் 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 தான். சிம்ரன், இன்னைக்கு லவர்ஸ் டே தானே? நீ எதுக்கு எங்க கூட வர? ஆரஞ்சு மண்டையும் கூட வெளியே போக வேண்டியதானே? ஆரஞ்சு மண்டையும் கூப்பிட்டான், வா கேக் வாங்கி தரேன், பப்ஸ் வாங்கி தரேன்னு நீ ஏமாத்தி பார்த்தான். நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க கூட போகணும்னா சாயந்தரம் போய்க்கிடலாம். இப்போ நம்மளுக்கு பிசினஸ் தான் முக்கியம். எப்பா, பிள்ளைக்கு கல்யாணம்னு பேசின உடனே பொறுப்பு வந்துட்டே. சரி வாங்க, நேரம் ஆயிட்டுல, கடைக்கு போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துருவோம். எங்க நம்ம போறோம்? எப்பா, இப்பந்தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. நல்ல மாத்திரை சாப்பிட்டு நல்ல கஞ்சி கிஞ்சி குடிச்ச உடனே உடம்பு நல்லா தேறிட்டு, பேசாம நம்மளும் அவங்க கூட கடைக்கு போயிருக்கலாமோ? நெட்டம்மா, என்ன எந்திரிச்சு உட்கார்ந்துருக்க? உடம்பு சரியாயிட்டா? ஆமா ராமு, கொஞ்சம் பரவாயில்ல. அதான் நீங்க உளுந்து உளுந்து கவனிச்சுக்கிட்டீர்ல, உடம்பு சீக்கிரமே நல்லாயிட்டு. நெட்டம்மா, அப்பனா உன்னால எந்திரிச்சு வர முடியுமா? ஏன், நான் நல்லா ஓடவே செய்வேனே. ஓட வேண்டாம் டி, என் கூட வந்தா போதும். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ்னு எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்பனா என் கூட எந்திரிச்சு வா. என்ன சர்ப்ரைஸ்? சீக்கிரம் சொல்லுங்க. நீ என் கூட வருவியா? நான் உன்னை கண்ணை மூடி கூட்டிட்டு போவேனா? அப்புறம் உனக்கு சர்ப்ரைஸா காட்டுவேனா? யோ பொக்க, என்ன சர்ப்ரைஸ் அது இதுன்னு உளறுதீரு. என்ன செய்ய போறீரு? வா, ஏன் சொல்லுதேன், இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருப்பா. வா. இன்னைக்கு நம்ம கொடுக்குற சர்ப்ரைஸ்ல நெட்டம்மா அப்படியே வாயடைச்சு போயிருவா. மீன்கார பாட்டி, வீட்ல இருக்கீங்களா? மீனுக்குட்டி, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். சீக்கிரம் வெளியே வாங்க. எட்டி, வீட்டில் ஆள் இல்லை போல. கதவு திறந்து தானே கிடக்கு. ஆள் எங்க போயிருப்பாங்க? இங்க பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்களோ? ஐயோ, நேரம் ஆகுதே. போற வழியிலே மீன்கார பாட்டியை பார்த்து அப்படியே மீனுக்கு சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன். மீன் குழம்பு சாப்பாடும் போடணும்ல. வெறும் சைவ சாப்பாடு மட்டும் போட்டா யார் சாப்பிடுவா? நம்ம ஊர் ஆளுக்க மீன் இல்லாம சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால மீன் குழம்பு வைக்கலான்னு பார்த்தேன். பாட்டிட்ட சொல்லி வச்சிட்டோம்னா தினம் கரெக்டா கொண்டு வந்து மீன் கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் இவங்கள பார்க்கலான்னு வந்தா ஆளை காணுமே. சரி லட்சுமி, அப்படின்னா நம்ம ஒன்று செய்வோம். நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துருவோம். வர வழியிலே இவங்களை பார்த்து சொல்லிட்டு போயிடுவோம். சரிக்கா, பாட்டி எதிரில் வராங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம பெறவாட்டி வருவோம். சரிட்டி, அப்போ நடங்க. அடுத்து எங்கே போகணும்? அத்தை பாட்டி, நெட்டச்சி சொன்னால நம்ம டீ கடைக்காரு ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்காருன்னு. நம்மளுக்கு எப்படியும் தள்ளுவண்டி தேவைப்படுதுல்ல, போய் பார்த்துட்டு போயிருவோமா? ஆமாட்டி, தள்ளுவண்டி கண்டிப்பாக வேணும். வண்டியில் வச்சு தானே வியாபாரம் பார்க்க முடியும். சரி, அப்போ வாங்க, அந்த ஆள்கிட்ட போய் வண்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு என்னன்னு பார்த்துட்டு போவோம். விலையை குறைச்சி கொடுத்தாருன்னா வாங்குவோம். இல்லைன்னா அப்படியே பஜாருக்கு தானே போகிறோம், அங்கே எதுவும் வண்டி சிக்கு தானே பார்ப்போம். டீ கடைக்காரு வீடுன்னா 2 தெரு தள்ளி தான் இருக்கு, எனக்கு தெரியும். வாங்க, கூட்டு போகிறேன். ஏ அப்பா, இவனுக்கு பொண்டாட்டின்னு சாவத்தானே செய்தானுங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த காலத்துல எவனாவது காதலர் தினம் கொண்டாடி இருக்கானா? இவனுங்கெல்லாம் எப்படி கொண்டாடுதானுங்க? பொண்டாட்டினா உளுந்து உளுந்து கவனிக்கானுங்களே. அவளுக்கு ஒரு காய்ச்சல், இந்த பையன் லீவ் போட்டுல வீட்டுல கிடக்கான்.
நம்மளுக்கும் தான் ஒரு புருஷன் வந்து வாச்சிருக்காரு. கல்கத்தாவே கெதின்னு கிடப்பாரு. எனக்குன்னு என்னது செஞ்சிருக்காரு? ஒரு நாள் ஒன்றும் செஞ்சது கிடையாது. கல்கத்தால எதுவும் சின்ன வீடு செட் பண்ணிட்டாரோ என்னமோ, ஒரேடியா கல்கத்தான்னு சாவுதாரு. நெட்டம்மா கண்ணை திறந்து பாத்துறாது என்ன? என்ன ராமு சர்ப்ரைஸு சொல்லிட்டு கூட்டு போங்களேன். ஏட்டி மெண்டலு, சொல்லிட்டு போனா அதுக்கு பேர் சர்ப்ரைஸா? சொல்லாம கொடுத்தாதான் சர்ப்ரைஸு. கண்ணை மூடிக்கிட்டே கூட்டு போய் என்னை கிணத்துக்குள்ள தள்ளி விட பாக்கீரோ? அப்படி தள்ளி விட்டா தான் நான் சந்தோஷமா இருப்பேனே. நெட்டம்மா வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நீ கண்ணை திறந்து பார்க்கலாம். யோ பொக்கவாயி, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? சொல்லவே இல்லை. நீங்களே உங்க பிறந்த நாளை கொண்டாடிக்கிடணும்னு பாத்தீரோ? வீடு பூரம் தனியாவே பலூனை கட்டி தொங்கிட்டு இருக்கீரு. நெட்டம்மா இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அட ஆமா, இன்னைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதியா? ஆமா நெட்டம்மா. மறந்தே போயிட்டு ராமு, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாட்டும் ஒரு gift வாங்கி கொடுத்துருப்பனே, மறந்துட்டனே. சாரி ராமு, மன்னிச்சிருங்க. உடம்பு சரியில்லாம கிடந்தேன் பாத்தீங்களா, எதுவுமே ஞாபகமே இல்லை. பரவாயில்ல டி, நான் உனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். அங்க திரும்பி பாரு. ஐ கேக்கு, எனக்காண்டி கேக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கீரா? ஆமா நெட்டம்மா, இந்த கேக்கை நீ தான் இப்போ வெட்டணும். வெட்டிடுவோம். கத்தி எங்க? கத்திய மறந்தாப்புல பாக்கெட்லயே வச்சுட்டேன் நெட்டம்மா, இரு எடுத்து தாரேன். இந்த நெட்டம்மா கத்தி, சீக்கிரம் கேக்க வெட்டு. கொடுங்க கொடுங்க. ராமு வெட்டட்டா? வெட்டு நெட்டம்மா. எத்தே சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, ஹாப்பி பர்த்டேன்னு பாடலாம்ல. இதுக்கு தான் இந்த பையன்கிட்ட அப்பமே சொன்னேன், ஒரு கீர்க்க போய் கட்டி கூட்டு வராதுன்னு. இவன் கேட்டானா? அடியே, இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே கிடையாதுடி, இன்னைக்கு காதலர் தினம். எனக்கு தெரியும் தே, உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன். நெட்டம்மா விளையாடாத, கேக்க வெட்டு. எல்லாருக்கும் காப்பி காதலர் தின வாழ்த்துக்கள். இந்தாங்க ராமு, வாங்கிக்கோங்க காதலர் தின வாழ்த்துக்கள். எம் 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 எம். என்ன ராமு, கேக்கு நல்லா இல்லையா? எது கழுவுதீரு? கேக்கு நல்லா இருக்கு நெட்டம்மா. பிறவு என்ன, எது கழுவுதீரு? உன்னைய மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நெட்டம்மா. ஏ அப்பா, இந்த பொண்டாட்டிக்கு இவன் இப்படி பேசுதானே? இவனுக்கு மட்டும் ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருந்தா வானத்திலே மிதப்பான் போல. ராமு, இது நீங்க சொல்லக்கூடாது ராமு, நான் தான் சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் பண்ணனோ தெரியல, நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க ராமு. நெட்டம்மா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ பொக்கவாயா. நெட்டம்மா நீ அந்த கேக்க தின்னு, நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் தரப்போறேன். சரி, கேக்கு ரொம்ப நேரமா கையில வச்சிருக்கனேன்னு பார்த்தேன், இருங்க வாயில போட்டுருதேன். எம் 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 எம். பரவாயில்லையே, கேக்கு நல்ல டேஸ்டா இருக்கே. நெட்டம்மா இந்த நெட்டம்மா, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஐ பொக்கவாயா, கல்யாணத்துக்கு முன்னால ஒரு தடவை இது மாதிரி வாங்கி கொண்டு வந்து கொடுத்தீர்ல. ஆமா நெட்டம்மா, அன்னைக்கு நீ அழகா இருக்குன்னு சொன்னேல்ல, அதனாலதான் இன்னைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுங்க கொடுங்க. எத்தே சும்மா குத்த வச்சு உட்கார்றதுக்கு இந்த பக்கமா வந்து நின்று போட்டோ எடுக்கலாம்ல. இதெல்லாம் நல்ல ஞாபகமா போட்டோ பிரிண்ட் போட்டு நான் மாட்டி வச்சுக்கிடுவோம்ல. ஆமா, உட்காந்துக்கிட்டு தூங்குச்சா நாயி, நின்னுக்கிட்டு தூங்குச்சான் பியாயி. இப்ப போட்டோ ஒண்ணுதான் கேடு. ராமு, இன்னைக்கு என்னைய ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீரு. இல்ல நெட்டம்மா, இன்னும் முடியல, இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன பொக்கவாயா, சர்ப்ரைஸ்னு கொடுத்துக்கிட்டே போறீரு. நெட்டம்மா உனக்கு எத்தனை சர்ப்ரைஸ் வேணாலும் கொடுக்கலாம், இரு எடுத்து தாரேன். நெட்டம்மா இந்த மோதிரத்தை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். பொக்கவாயா, மோதிரம் நல்லா ஹார்ட் போட்டு நல்லா அழகா இருக்கே. எப்போ போய் வாங்கினீரு? போன வாரமே வாங்கிட்டேன் நெட்டம்மா. ஆபீஸ்ல இருக்கும்போதே 1 மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருந்தேன். உனக்கு தெரியாம தான் வச்சிருந்தேன், இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ராமு, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. ஐ லவ் யூ நெட்டம்மா. 2 நாளா உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடந்து நடிச்சா, அது கூட தெரியாம இந்த பையன் அவளுக்கு உளுந்து சேவகம் பண்ணிக்கிட்டு தெரியுதான். இவெல்லாம் ஒரு மனுஷன் டூ. வண்டி என்ன ஒயாம பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்கு. சரி, சாயந்தரமா ஒரு பஞ்சர் கடையில கொண்டு விட்டு பஞ்சர் பாத்திர வேண்டிதான். நம்மளே பாத்துருவோம்னு பார்த்தா சரியா வரமாட்டேக்கே. அண்ணாச்சி அண்ணாச்சி, டீ கடைக்கார அண்ணாச்சி. டீ கடை மூடிட்டனே, நாளைக்கு தான் திறப்பேன். வீட்டுக்கே வந்துட்டீங்க. அண்ணாச்சி, நாங்க டீ வாங்க வரல அண்ணாச்சி. வேற என்னம்மா வேணும்? அண்ணாச்சி, நீங்க ஏதோ ஒரு தள்ளு வண்டி விக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதான் பார்த்து வாங்கிட்டு போவோம்னு வந்தோம். ஏமா அது ரொம்ப பழைய தள்ளுவண்டியாச்சே. பழசா இருந்தாலும் பரவாயில்ல அண்ணாச்சி, எங்களுக்கு இப்ப அவசரமா ஒரு தள்ளு வண்டி தேவைப்படுது, கொஞ்சம் கொடுங்களேன். அந்த பின்னால நிக்கி பாருங்கம்மா, அந்த வண்டி தான், வேணா எடுத்துக்கோங்க. இந்த வண்டி நல்ல வசதியா தான் இருக்கும், இந்த வண்டி போதும் நம்மளுக்கு. துட்டு எவ்வளவு சொல்லுவாருன்னு தெரியல, கேளுட்டி. அண்ணாச்சி, இந்த வண்டி எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அண்ணாச்சி, எவ்வளவு விலை சொல்லுவீங்க? ஏக்கா அந்த வண்டி எனக்கு யூஸ் இல்லக்கா, சும்மா தான் நிக்க வச்சிருக்கேன். பிரிச்சு பழைய இரும்பு கரண்ட போடுவோம்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீங்க கேட்டு வந்துட்டீங்க. வேணா சும்மா எடுத்துட்டு போங்கக்கா, உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கொண்டு போங்க. அப்படியே அண்ணாச்சி, தாரீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. ஆனா நீங்க ஓசியில தர வேண்டாம், நான் ஏதாவது காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போறேன்.
சரிக்கா அப்பனா ஒரு 500 ரூபா மட்டும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. சரி அண்ணாச்சி, 500 ரூபாய் இப்ப கொடுத்துருதேன். ஆனா வண்டியை சாயந்தரம் வந்து எடுத்துக்கிடுதேன், சரியா? சரிக்கா. இந்தாங்க அண்ணாச்சி, இதுல 500 ரூபா இருக்கு. கொடுங்கக்கா. அண்ணாச்சி, நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அண்ணாச்சி. ஏக்கா அந்த வண்டி சும்மா தானே நினைச்சுக்கா, எனக்கு அது தேவையே இல்லை. சும்மா கடந்த வண்டிக்கு நீங்க தான் 500 ரூபா கொடுத்துருக்கீங்க, அதனால நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அண்ணாச்சி, நான் ஒரு கடை போட போறேன் அண்ணாச்சி. நீங்க டீ கடை போட்டிருக்கீங்கல்ல, அதே மாதிரி நான் மத்தியானம் சாப்பாட்டு கடை போடுதேன். உங்களுக்கு ஏதாட்டும் சாப்பாடு வேணும்னா என் கடைக்கு வாங்க, சரியா? அப்படியாக்கா, என்ன சாப்பாடு போடுறீங்க? அண்ணாச்சி, சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு எல்லாமே இருக்கு. புளியோதரை, லெமன் சாதம், தயிர் சாதம், அதே மாதிரி கலந்த சாதமும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க, சரியா அண்ணாச்சி? நாளைக்கு மத்தியானத்துல இருந்து கடையை போட போறோம். சரிக்கா. என் பொண்டாட்டி வேற பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா. எப்படி இன்னும் 2 மாசத்துக்கு நான் கடையில தான் சாப்பிட வேண்டியிருக்கும். அதனால மத்தியானம் உங்க கடைக்கு வந்துருதேன்க்கா. நல்லதா போச்சு அண்ணாச்சி, நாளைக்கு வாங்க, சரியா? சரிக்கா, போயிட்டு வாங்க, நாளைக்கு வாரேன். இளிச்சக்கா, நம்ம வண்டி வாங்கியாச்சு. ஆமாட்டி, வண்டியும் வாங்கியாச்சு, முதல் கஸ்டமரையும் பிடிச்சாச்சு. ஆமா இளிச்சக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நம்ம பாத்திர கடைக்கு போகுமா? சரி லட்சுக்குட்டி, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க எல்லாரும் பாத்திர கடையை பார்த்து போவோம். இது வரைக்கும் எனக்குன்னு எதுவுமே வேணும்னு நான் ஆசைப்பட்டதே கிடையாது. முதல்ல எனக்குன்னு ஒரு தள்ளுவண்டி வாங்கியிருக்கேன். கடவுளே, என் வியாபாரம் நல்லபடியா நடக்க உதவி செய்யுங்க. தள்ளுவண்டி, நான் உன்னை சாயந்தரம் வந்து வீட்டுக்கு கூட்டு போறேன், சரியா? இளிச்சக்கா, இந்த பாத்திரம் நல்லா இருக்குல்ல? ஆமா லட்சுமி, உனக்கு எது தேவைப்படுதோ பார்த்து வாங்கு. சரிக்கா, அதான் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவளுகளெல்லாம் எங்க ஆளை காணும், கூட தானே வந்தாளுங்க. ஏக்கா, கடைக்கு பிளாஸ்டிக் ஸ்டூல் எல்லாம் தேவைப்படும்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு, அதனால அவங்க 3 பேரையும் அனுப்பி விட்டுருக்கேன். ஸ்டூல் பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு. அப்படியாட்டி? சரி சரி, அவளுக்கு அதை பார்த்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நம்ம இங்க பாத்திரத்தெல்லாம் வாங்கிடுவோம். ஆமாக்கா, அப்படித்தான் செய்யணும். தட்டு, டம்ளரு, கரண்டி, ஸ்பூனு அதெல்லாம் வாங்கணும்ல. ஆமாக்கா, சின்ன சைஸு தட்டு, பெரிய சைஸு தட்டு அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கணும்க்கா. அப்புறம் வாழை இலை கொஞ்சம் வாங்கணும். லட்சுமி, வாழை இலை வந்து காலையில வாங்கிக்கிடலாம், சரியா? நான் மார்க்கெட்டுக்கு போவேன். ஏன் இட்லி கடைக்கு வாழை இலை வாங்க போவோம் பாத்தியா? அப்ப தினம் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருவேன், சரியா? நீ அதெல்லாம் கவலைப்படாத. உனக்கு என்னென்ன காய்கறி வாங்கணும்னு சொல்லு, அது எல்லாத்தையும் நைட்டே லிஸ்ட் எழுதி கொடுத்துரு, சரியா? நான் காலையில மார்க்கெட்டுக்கு எப்படியும் போக போறேன். அப்படியே வாழை இலை வாங்கிட்டு உனக்கு தேவையான காய்கறிகளையும் வாங்கிட்டு வந்து போட்டுருதேன். இளிச்சக்கா, நானும் வாரேன், சரியா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க கடை போடலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால போக முடியாம இருக்கும். அந்த நேரத்துல காய்கறி இல்லையே, இலை இல்லையேன்னு நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அது ஒரு மாதிரி இருக்கும், லட்சுமிக்கு இன்னைக்கு வாங்க முடியலையேன்னு. அதனால நானும் வாரேன்க்கா, 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டு வருவோம், சரியாக்கா? வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு நான் போய் உங்களுக்காக வாங்கிட்டு வருவேன், எனக்காக ஒரு நாளைக்கு நீங்க வாங்கிட்டு வரலாம். எப்படியும் மாத்தி மாத்தி வாங்கிக்கிடலாம்க்கா. சரிட்டி, நல்ல ஐடியா தான். நானும் இவ்வளவு நாளா தனியா தான் போய்கிட்டு இருந்தேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், சரியா? ஆமாக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். ஏக்கா என்ன பாத்திரம் பாக்கீங்க? அண்ணாச்சி, ஒரு சின்ன சாப்பாட்டு கடை போட போறோம். அதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் வாங்க வந்திருக்கோம் அண்ணாச்சி. சாப்பாடு கிடைக்காக்கா? எங்ககிட்ட எல்லா பாத்திரமும் இருக்குக்கா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுத்து தாரேன். அண்ணாச்சி, ஒரு 10 தட்டு வேணும், 10 கிளாஸ் வேணும், சின்ன தட்டு ஒரு 10 வேணும், மூடி மாதிரி இருக்கணும் அண்ணாச்சி. சரிக்கா, எல்லாம் எங்க கடையில இருக்கு, வாங்க எடுத்து தாரேன். எல்லாம் இவரே வச்சிருக்காரு போல. இந்த கடையிலேயே மொத்தமா வாங்கிட்டு போயிருவோம் லட்சுமி. சரி இளிச்சக்கா. ஏக்கா வேற ஏதாவது வேணுமாக்கா? ஆமா அண்ணாச்சி, ஒரு 10 லிட்டர் குக்கர் ஒன்று வேணும். அப்பதான் பருப்புலாம் வேக போட சரியா இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு சோத்து பானை, ஒரு குழம்பு சட்டி, பிறகு கொஞ்சம் கரண்டி, ஸ்பூனு அதெல்லாம் வேணும் அண்ணாச்சி. எல்லாமே இருக்குக்கா, வாங்க எடுத்து தாரேன். அண்ணாச்சி, நான் கேட்ட ஐட்டம்லாம் மொத்தமா வாங்கணும்னா எவ்வளவு ரேட் ஆகும்? ஏக்கா நீங்க வியாபாரம் பண்ணணும்னு சொல்லுதீங்க, அதனால உங்களுக்கு எல்லா ரேட்டு பார்த்து போட்டு குறைச்சு தாரேன்க்கா. எல்லா பொருளும் சேர்த்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம். 2000 ரூபா ஆகுமா? நான் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலான்னு பார்த்தேனே. நீங்க கேட்ட பொருள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், 3000 ரூபா 3500 ரூபா ஆயிரும். நான் தான் சரி நீங்க வியாபாரம் பண்ணேன்னு சொல்லுவீங்களே, அதனால குறைச்சு கொடுப்போமேன்னு கொடுக்கேன். அப்படியா அண்ணாச்சி? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். 2000 ரூபாயா? சரி பார்த்து போட்டு கொடுங்க அண்ணாச்சி. சரிம்மா வாங்க, ஏதாட்டு குறைச்சு தர முடியுமான்னு பாக்கேன். மாலா, அவளுக்கு இந்த கடையில தானே இருக்கேன்னு சொன்னாலுங்க. ஆமத்தே, பிளாஸ்டிக் கடையில நம்ம வாங்குறதெல்லாம் வாங்கியாச்சு. அவங்க இந்த பாத்திர கடையில தான் இருக்கேன்னாங்க. அத்தை பாட்டி, தேவையான பொருள்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமா லட்சுமி, நீ ஸ்டூல் மட்டும் தானே வாங்க சொன்னேன். நாங்க பாத்தியா உனக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கோம். குடம் வாங்கியிருக்கோம், அப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கிற இந்த கேன் வாங்கியிருக்கோம், பாத்தியா? ரொம்ப நன்றி அத்தை பாட்டி. இதுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் தொட்டு கொடுத்துருதேன், சரியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமட்டி, எல்லாம் நம்ம கடை தானே. நம்ம கடைக்கு எதுக்கு எல்லாரும் கணக்கு பார்க்கணும்? ஆளாளுக்கு இருக்கிற துட்டை போட்டு செய்ய வேண்டியதான். நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் அத்தை பாட்டி. அதெல்லாம் கிடக்கட்டும். நீங்க மற்ற பொருள்லாம் வாங்கிட்டீங்களா? ஆமா அத்தை பாட்டி, எல்லா பொருளும் வாங்கியாச்சு. பாத்திரங்கள்லாம் வாங்கி போட்டாச்சு. பிறகு இந்த 2 ஹாட் பாக்ஸ் வேற வாங்கியிருக்கேன். சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சா சூடா இருக்கும்ல. அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புவோமா? ஆட்டோ பிடிச்சி போயிருவோமா? இதெல்லாம் கொண்டுட்டு போகணும்ல.
அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த கடைக்காரர் இருக்காருல்ல, அவரே எல்லா பொருளையும் கொண்டு வந்து வீட்டுல போட்டுருதாராம். இப்ப தான் சொன்னாரு. அவர் ஒரு ஆட்டோ மாதிரி ஒண்ணு வச்சிருக்காராம். இந்த மினி ஆட்டோ மாதிரி பொருள் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போவாங்கல்ல, அது வச்சிருக்காரு போல. அதுல போட்டு எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருதேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு 200 ரூபா கேட்டாரு, அதையும் கொடுத்துட்டேன். அப்படியாட்டி நல்லதா போச்சு. அப்போ ஆட்டோ வருதுல்ல, இந்த பொருளையும் சேர்த்து அதில் போட்டுருவோமா? ஆமாத்த பாட்டி, எல்லாத்தையும் சேர்த்து போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம எல்லாரும் பஸ்ல போயிருவோம். எனக்கு போற வழியில ஜூஸ் வாங்கி தாங்க. வாங்கி தரேன் டி, வா எல்லாரும் போய் ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். மாலா, இன்னைக்கு லவர்ஸ் டே, நீ கொண்டாடலையா? நீயும் லவ் மேரேஜ் தானே பண்ணுன? என்னத்தை போட்டு கொண்டாட, எல்லாம் இந்த 1 வருஷம் 2 வருஷம் தான். கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நல்லா ஓடி ஓடி காதலர் தினம் கொண்டாடிக்கிட்டு அலைஞ்சாரு. அதுக்கு பிறகு என் புருஷன் அதையும் கண்டுக்கிட்டதே கிடையாது. நம்ம தான் போய் சொல்லணும், காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னா சரி சரி அப்படின்ட்டு போயிடுவாருக்கா. ஒரு கிஃப்ட் வாங்கி தர மாட்டாரு, எங்கேயும் கூட்டு போக மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு. அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாரு. எல்லாம் கல்யாணம் முடியற வரைக்கும் தான் பாசமா இருப்பாங்க போல. கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் இப்படித்தான் கிடக்கு. எல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது, பிறகு கல்யாணத்துக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோன்னு இருக்க வேண்டியது. லட்சுமி அக்கா, உங்க வீட்டுக்காரர் ஒன்னும் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரலையா? போன வருஷம் வாங்கி தந்தாரு டி. போன வருஷம் என்னைய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்ல துணி கடைக்கு போய் நல்ல துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் செய்யதான் செஞ்சாரு. இந்த வருஷம் தான் கிறுக்கு பிடிச்சி போய் அலைதாரு. நாளை எல்லா வருஷமும் தவறாம காதலர் தினத்தை கொண்டாடுவேன். சந்தோஷமா இருங்க டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா இருக்கணும். உனக்கு ஒரு கஷ்டம்னா அவன் தான் பார்க்கணும், அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நீ தான் பார்க்கணும். 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்துல சாரி கேட்டு சேர்ந்துக்கிடணும். சரியா? சரி இழுச்சாண்டி. லட்சுமி, வாங்கின பொருளெல்லாம் ஆட்டோவில் அனுப்பி விட்டோம். ஆட்டோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துருமா? அத்தை பாட்டி, பயங்காட்டாதீங்க. கடைக்காரர் கொண்டு வந்து இறக்கிடுதுன்னு சொல்லியிருக்காரு. வீட்டு வாசல்ல நிப்பாட்டிட்டு போன் அடிப்பாரு. சரி டி, சும்மா ஒரு டவுட்டில் தான் கேட்டேன். மேடம், நீங்க நல்ல வண்டி ஓட்டுதீங்க. எங்க ஓட்ட கத்துக்கிட்டீங்க? எனக்கும் வண்டி ஓட்ட சொல்லி தரீங்களா? நான் உங்களை பின்னால உட்கார வச்சு நான் ஓட்டிட்டு போறேன். அட பாவி மனுஷா, யார் இந்த பிள்ளை பின்னால உட்கார்ந்துகிட்டு போறாரு? அடியாத்தி, இது என்ன கூத்து? சார், உங்களை எங்க விடணும் சார்? எங்க விடணும்னே சொல்ல தெரியல மேடம். அப்படியே போகணும். வாழ்க்கை பூரா இப்படியே போய்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு.